அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் பேசப் போகிற தலைப்பு சுதந்திரத்தை பேணுவோம். நாம் உண்டு, நமது வேலை உண்டு, நமது குடும்பம் உண்டு என்றிருப்பதா சுதந்திரம். சுதந்திரம் என்பது யாதெனில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, மொழி உரிமை, உணவுரிமை, சமத்துரிமை இப்படிப்பட்ட பல உரிமைகளை பெற்று வாழ்வதே சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை பெறவே பல பேர் சுதந்திர போராட்ட வீரர்களாக வாழ்ந்துள்ளனர். மருதநாயகம் கான் சாஹிப் இந்திய திருநாட்டு வீரத்தின் அடையாளம். தூக்கிலிட்ட பின்னரும் அவரது உடலை பல பாகங்களாகிய வெட்டி பல்வேறு இடத்தில் பதற்றது ஆங்கில அரசு. சிறையில் அடைக்கப்பட்ட மன்னர் பகதூர் ஷாவை கையில் பெரிய பாத்திரத்துடன் பார்க்க வந்தார் ஆங்கில அடியர். மூடிய பாத்திரத்தை பகதூர் ஷா திறந்து காட்டினான். அவரது பேரன், மகன் ஆகிய இருவரின் தலைகளும் அதற்குள்ளே. அதை பார்த்து பகதூர் ஷா கதற அளவில்லை. அவன் கேட்டான், உமது கண்களில் கண்ணீர் வென்று விட்டதா? இல்லை, அரசர்கள் அழிவதில்லை என்று கூறிய மாமன்னர் பகதூர் ஷா திப்பு சுல்தான் ராக்கெட் தொழில்நுட்பத்தை கண்டு அச்சமடைந்த ஆங்கிலப்படை. இப்படிப்பட்ட ராக்கெட் தொழில்நுட்பத்தை அண்டை தமதுவர்களின் உபயோகப்படுத்தின மாமன்னர் திப்பு சுல்தான். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் 11 ஆண்டுகால சேவைகள் நம் நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பல வகைகளில் அடித்தளமிட்டது. மகாத்மா காந்தி ஒரு குறிப்பிடும் போது, என் தோள்களின் மீது 2 சிங்கங்கள் அமர்ந்திருக்கிறேன் என்று முகமது அலி, சவுகத் அலி சகோதரர்களை குறிப்பிட்டுள்ளதை காணும் போது சுதந்திர இந்திய போராட்டத்தில் இவர்களின் பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் என்று நாம் உணரலாம். இவர்களைப் போல பல பேர் பெற்றுக்கொண்ட சுதந்திரம் தான் இது. நாடு என்ற வகையில் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை மிகவும் அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்வது நம் அனைவரின் மீது பொறுப்பாகும். ஒன்றிணைந்த இந்திய மக்களாக சேனத்தோடும் பொதுநலத்தோடும் நமது உரிமைகளை காப்போம். நாட்டுக்காக பாடுபட்டுழைப்போம். சுதந்திரத்தை பேணுவோம். நன்றி.